நமச்சிவாய வாழ்க. நாதந்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஜோதிட சாஸ்திரம் 27 நட்சத்திரங்களையும் 12 ராசிகளையும் நவ கிரகங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் இயங்கி வருகின்றன. இதில் நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான குணநலன்கள் கொண்டவை. நவ கிரகங்களில் குருவை அடுத்து இரண்டாவது சுப கிரகமாக திகழ்பவர் சுக்கிரன். தனகாரகன் குரு பகவான் பணத்தை தருகிறார் என்றால் அந்த பணத்தை சந்தோஷமான வழிகளில் செலவு செய்ய வைப்பவர் சுக்கிரன். ஒருவர் பணத்தை பற்றி கவலைப்படாமல் செலவு செய்கிறார் என்றால் அவர் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர் என்பதை அவரின் ஜாதகத்தை பார்க்காமலே அறிந்து கொள்ளலாம். சுக்கிர பகவான் கலைகளுக்கு அதிபதி என்பதால் எழுத்து, இசை, பாடல், நடனம், நாடகம், பாட்டு, சினிமா ஆகியவற்றில் புகழ்பெற ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்பது அவசியம். சுக்கிர பகவான் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மகரம் மற்றும் கும்பம் ஆகிய 6 ராசிக்காரர்களுக்கு துன்பத்தை விளைவிப்பதில்லை. ரிஷபத்திலும் துலாம் ராசியிலும் ஆட்சி பெறும் சுக்கிர பகவான் தனது எதிரியான குருவின் வீடான மீனத்தில் உச்சமடைகிறார். தனது நண்பனான புதனின் வீடான கன்னியில் நீசமடைகிறார். ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவிழந்தால் அவரின் திருமண வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். சுக்கிர பகவான் ஜூலை மாதம் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போகிறார். காதல் கிரகமான சுக்கிர பகவான் நெருப்பு ராசியான சிம்மத்தில் புதனோடு கூட்டணி சேரப்போகிறார். ஜூலை மாதம் 31ஆம் தேதி இந்த சுக்கிர பயிற்சி நடைபெறுகிறது. ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி வரை சிம்மத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிப்பார். சுக்கிர பகவான் ஜூலை மாதம் இறுதியில் சிம்ம ராசியில் நுழைந்து புதனுடன் இணைய இருப்பதால் லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாகும். மேலும் ஆகஸ்ட் மாத மத்தியில் சூரியனும் சிம்ம ராசிக்கு வருவதால் சுக்கிராதித்ய ராஜயோகம் உருவாகும். புதன் சுக்கிரனோடு ஆட்சி பெற்ற சூரியனும் இணைவதால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, எதில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாம். உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வின் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டில் சுக்கிரன் வந்து அமரப்போகிறார். ராசி அதிபதி 11ஆம் வீட்டில் அமர்வது எதிலும் மேன்மையை கொண்டு வரும். குறிப்பாக நீங்கள் எதற்கும் லாய்க்கு இல்லை என்று கூறியவர்கள் கூட உங்கள் வேலையை பார்த்து மெய்சிலிர்த்து போகும் அளவிற்கு நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள். குறிப்பாக நீங்கள் எடுத்து செய்யும் காரியங்களில் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டுவீர்கள். வீட்டில் உள்ள பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டு. வேலையில் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறப்போகிறீர்கள். எவ்வளவு பெரிய கடினமான வேலையாக இருந்தாலும் அதை சுலபமாக முடித்து வாழ்வில் வெற்றி பெறப் போகிறீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை முன்னேற்றம் அதிகரிக்கும். எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கும். காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புதிய முயற்சிகளும் அனுகூலமாக முடியும். செல்வாக்கு அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புதிய வீடு, மனை, வாகனம் வாங்க யோகம் கைகூடி வரும். வீட்டில் இருந்த பிரச்சனைகள், உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பொருள் இழப்பு முதலியன நீங்கும். ஆனால் உறவினர்கள் வகையில் மனக்கசப்பு வரலாம். அவர்களிடம் அதிகம் நெருங்கி பழக வேண்டாம். பிரிந்த தம்பதி ஒன்று சேருவார்கள். கணவன் மனைவிக்கு இடையே பாசம் மேலோங்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். அவர்களால் ஆதாயமும் உண்டாகும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அலுவலகத்தில் இருந்து வந்த அலைச்சல், பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள். நிர்வாகத்திடம் முக்கிய கோரிக்கை வைப்பதற்கு உகந்த காலகட்டம் இதுவாகும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். தொழிலதிபர்கள், வியாபாரிகளுக்கு அரசின் சலுகைகள், வங்கி கடன் போன்றவைகள் கிடைக்கும் காலகட்டம் இதுவாகும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். அவர்களின் சாமர்த்தியத்தால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பெண்கள் கணவர் மற்றும் அவர்கள் குடும்பத்தாரின் அன்பை பெறுவீர்கள். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உறவினர்களிடம் சுமூக நிலை ஏற்படும். புத்தாடைகள், நகைகள் வாங்கலாம். விருந்து விழா என்று சென்று வருவீர்கள். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். சுக்கிர பகவானின் அருளை பெற கும்பகோணம் அருகே இருக்கும் சுக்கிரனுக்கு உரிய ஸ்தலமான கஞ்சனூர் சென்று வழிபட்டால் சிறப்பான பலன்களை பெறலாம். சென்னையில் இருப்பவர்கள் மாங்காட்டில் இருக்கும் வெள்ளீஸ்வரர் கோவிலுக்கோ மயிலாப்பூரில் இருக்கும் வெள்ளீஸ்வரர் கோவிலுக்கோ சென்று வழிபட்டால் சிறப்பான பலன்களை பெறலாம். இனி
சுக்கிர பகவானின் அருளை முழுமையாக பெற வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்பதனை பற்றி காண்போம். வெள்ளிக்கிழமை என்பது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாளாகும். அதிலும் குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடுவதற்கு சிறப்பான கிழமையாக கருதப்படுகிறது. நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியும் குபேரனும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைக்கு ஏற்ப பலாபலன்களை கொடுக்கிறார்கள். அதை அனுபவிக்க செய்யும் பொறுப்பு சுக்கிர பகவான் பார்த்துக் கொள்கிறார். ஒருவர் செல்வந்தராக இருப்பதற்கு ஜாதகத்தில் சுக்கிரன் அருள் கட்டாயம் இருக்க வேண்டும். சுக்கிரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை வரும் நேரத்தில் இவ்வாறு வழிபாடு செய்தால் சுபபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றால் உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்படும். சொத்து சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும். பெரிய பெரிய பணக்காரர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் எவ்வளவு காசு கொட்டி கிடந்தாலும் சுக்கிர தசை இல்லை என்றால் அவ்வளவு பணமும் வீண் விரயமாகத்தான் போகும். குறிப்பாக மருத்துவ செலவுகள் செய்தே சொத்துக்கள் அழியும் நிலை வரும். இதற்கு சுக்கிர பகவானுடைய வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்பது உரிய தினமாகும். சுக்கிரன் அருள் பெற வீட்டில் வெள்ளி பொருட்களை பயன்படுத்துவது நலமாகும். வெள்ளியில் சுக்கிரன் வசிப்பதாக ஐதீகம் உள்ளது. வெள்ளி பொருட்கள் கொண்டு பூஜை செய்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். சுக்கிர வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான காலம் சுக்கிரஹோரை ஆகும். அதனை தவறவிட்டால் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சுக்கிரஹோரை நிகழ்கின்றது. அதையும் தவறவிட்டால் இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலான சுக்கிரஹோரை நேரத்தில் வழிபாடுகள் செய்து பயன்பெறலாம். இவற்றில் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான முதல் சுக்கிரஹோரையில் சுக்கிர வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து சுக்கிர பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து கல்கண்டு சேர்த்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் படைத்து வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். சுக்கிர தசை நடப்பவர்களும் சுக்கிரன் நீச்சம் பெற்ற ஜாதகக்காரர்களும் இந்த வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். சுக்கிர தசை நடக்கும் பொழுது சுக்கிர வழிபாடு செய்து வர வருமானத்தை சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய வகையில் பயணிக்க செய்யும். வீடு நிலம் வாங்குவது, ஆடம்பர பொருட்கள் சொத்துக்கள் போன்றவற்றை வாங்க வைக்கும். அதுவே சுக்கிரன் நீசம் பெற்ற காலத்தில் இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு வீண் விரயங்கள் இல்லாமல் ஓரளவிற்கு வறுமையிலிருந்து பிழைக்கச் செய்யும். வெள்ளிக்கிழமையில் நவக்கிரக கோவிலுக்கு சென்று சுக்கிர பகவானுக்கு வெள்ளை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம். வெள்ளை நிற நைவேத்தியங்கள் தயார் செய்து கோவிலில் வரும் பக்தர்களுக்கு தானம் செய்யலாம். இவ்வாறு செய்து வர சுக்கிரனின் முழு அருளும் கிடைக்கப் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைவீர்கள். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய, சிவாய நம.